பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவல் கிளாஷு, சரியான போட்டி. கெமி பாரு, பாரு கெமி போடு, வேறு லெவல். அடி வாங்கியிருக்கும் போல், நல்லா தரமாக அடி கொடுத்துருக்கு கெமி. யாருக்கு? பாருவுக்கு. அதை சொல்லுது பாரு, என்ன மாதிரியான வில்லனிசம் அது. அடியையும் கொடுத்துட்டு வெக்கமே இல்லாமல் வந்து சாப்பிட்றியான்னு, எப்படி ஒன்றால் இப்படிலாம் பேச முடியுது அப்படின்னு கேட்குது பாரு. நல்லா வாங்கியிருக்காயா. பாருக்கு ஏற்ற ஆள் தான் கெமி. இவங்க 2 பேரும் உள்ள ஒரு சண்டை தான் வந்து தரமாக இருக்க போகுது. பாரு வெஞ்சன்ஸ் ஏறிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. கெமிக்கு ஆல்ரெடி இருக்குது. சாப்பிட்றீங்களா? ஆனால் அப்படின்னா அப்படி ஊசி ஏற்றுற மாதிரி சாப்பிட்றீங்களான்னு. இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குன்ட்டு நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்கும், ஆனால் கேட்காத மாதிரியும் இருப்பாங்களாம். என்ன ஒரு வில்லத்தனம் அப்படின்னு இவர் திவாகர் பார்க்குறாரு. என்னம்மாச்சு அப்படின்னு உள்ள வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு, தொட்டு பார்க்குறாரு. அவர் சபரி வந்து சாப்பிட சொல்கிறான். அதெல்லாம் சாப்பிட நீ ஒரு எப்படா அதெல்லாம் பேச முடியுது, வெக்கமே இல்லைடா உங்களுக்கு அப்படின்னு வந்து அவன் அந்த பக்கம் அடி வாங்கிட்டு போயிட்டுருக்கான். திவாகர் தான் என்ன பாரு என்ன சொன்னாலும் அப்படியாம்மா, ஐயா எஸ் கெமி அடிச்சிருச்சு போல், சரியான ஃபிசிக்கல் டாஸ்கில் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடிச்சு விட்டு வெக்கமே இல்லாமல் வந்து பேசுது, சாப்பிட சொல்லுது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கு பாரு. புலம்பலை, கேமராவில் பதிவு பண்ணுது. எபிசோடில் பார்ப்போம் இது எந்த மாதிரியான கிளாஷ்னு. நல்லா இருக்குல்ல. ஆதிரை, கமருதீன், கெமி, பாரு நடிக்கும் தான். பாரு எல்லாத்தையும் ஒரு கதையை க்ரியேட் பண்ணி கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி கண்டென்ட் கெமிக்கிட்ட கண்டென்ட்டு சரி நல்லா அமைஞ்சிருச்சு. அடி வேறு வாங்கியிருக்கோம், சரி கண்டென்ட் கொடுத்துருவோமே அப்படின்னு அழகாக கேமராவுக்கு முன்னாடி அப்படி இங்கே அடியை கொடுத்துட்டு அப்படின்னு கேமராவில் அழகாக கை தெரியுது பார்த்துக்கிட்டு, இங்கே அடியை கொடுத்துட்டு வெக்கமே இல்லாமல் என்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்குறியா, சாப்பிட்றியான்னு வேறு கேட்குறியா? எப்படி இதெல்லாம் பேச முடியுது? க்ளீனாக இருக்குது கேமரா, அப்படி அழகாக கேமராவில் உட்காந்துக்கிட்டு. ஆனால் பாரு நல்லா தான் விளையாடணும்னு நினைக்கிறேன். அது முடிவு பண்ணிடுச்சு. நம்மளை டைட்டில் ஆக்கவே இல்லை என்னன்னு தெரியல, ஆக்க மாட்டாங்க, நம்ம வில்லன் ஆயிடுவோம், ஆப்போசிட்டில் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி அது இறங்கிருச்சு. எனக்கு தேவை, நான் டாப் 5 போகணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். நடிப்பேன், அடிப்பேன், கேமரா முன்னாடி தான் அடிப்பேன். நீ என்னை பிசிக்கலாக அடிச்சிக்க, ஆனால் நான் கேமரா முன்னாடி தான் அடிப்பேன்னு வேறு லெவலில் ஒன்று பண்ணிச்சு. அதான் அந்த பிக் பாஸ் மெட்டீரியல், அதான் சர்வைவரில் எப்படி என்ன வேலையை பார்த்துச்சோ அதோட பயங்கரமாக இங்கே பார்க்கும். இன்னும் இருக்குது பாருங்கள். கெமி அதுலேயும் சுபிக்ஸோட முடிஞ்சு அந்த கேங்கோட ஒரு ஆளாக வரும். கமருதீன்ட்ட கொஞ்சம் லைட்டாக போகுது. திவாருக்கு என்னைக்கு அடி விழுவ போகுதுன்னு தெரில, போக தான் தெரியும். சனிக்கிழமை ஒன்று நடக்கும் பாருங்க, அடுத்த வாரம் அப்படியே மாறுவாங்க எல்லோரும். அந்த அடுத்த வாரம் மாற்றத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வேறு லெவலாக இருந்துச்சு ப்ரோமோ. ஆனால் வந்து எதுக்கு வந்து கனி கிராஸ் ஆகிறத காட்டுறாங்கன்னு தெரியல. பார்ப்போம் என்னென்னு. சிரிப்பு வர்றதில்ல, அது வில்லத்தனமான சிரிப்பு வந்து அது கிடையாது, தன்னைத்தானே சொல்லிக்கிது பாரு. நானும் அப்படி தான் சிரிப்பேன், கேமரா முன்னாடி சிரிப்பேன் அப்படின்னு. நம்ம திவார் வர சிரிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.